மைக்ரோமேக்ஸ் ஆண்ட்ராய்டு வந்த காலத்தில் நல்ல ஒரு கம்பெனியாக இருந்தது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் லான்ச் பண்ணுறதில்ல. ஸோ மறுபடியும் ஒரு கம்பேக்கில் வரோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய ட்ரைலர்ஸ்லாம் பார்த்தேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா 2 புதிய ஃபோன்ஸ் லான்ச் பண்ண போகிறாங்க, ஃபுல்லாக இந்தியன் பேஸ்டுன்னு சொல்லிட்டு. ஸோ இதை பற்றி நம்ம ஃபுல்லாக வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மிஸ்டர் டெக் நைட் தமிழ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க போகலாம். இப்போ மைக்ரோமேக்ஸ் லான்ச் பண்ண போகிற இந்த மொபைல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அப்படிங்கிற ஒரு நேமோட வரப்போகுது. ஸோ நோட் 1 ப்ரோவோ அப்புறமா இன்னொன்று பார்த்தீங்கன்னா நோட் 1B அப்படின்னு சொல்லிட்டு 2 வருது. வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ப்ராசஸரை பற்றி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா G35 ஒரு நல்ல ப்ராசஸர் தான். ஆனால் கேமிங்க்கு சிறந்த ப்ராசஸர்லாம் இது கிடையாது, ஒரு நல்ல ப்ராசஸர் அப்படி தான் நான் சொல்லுவேன். ஸோ பேக்கில் பார்த்தீங்கன்னா பேக் கேமரா பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 13 MP + 2 MP அண்ட் ஒரு ஃப்ளாஷ் லைட் டியூவல் கேமரா செட்டப்பு. ஃப்ரண்ட்டில் ஒரு 8 MP. பட்ஜெட் 7000-6000 பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல ப்ரைஸ் தான் சொல்லுவேன். 7000-8000. அண்ட் அதை தவிர பார்த்தீங்கன்னா நமக்கு 5000 mAh பேட்ரி இருக்குது. அண்ட் ஒரு ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது, 10 watts சார்ஜர் இருக்குது. அப்புறமா USB டைப் சி கொடுக்குறது பார்த்திங்கன்னா என்னை பொறுத்தவரை ஒரு பெரிய அட்வான்டேஜாக தெரியுது. ஸோ 2 வேரியன்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் நீங்கள் இப்போ ஸ்க்ரீன்லேயே பார்த்துருப்பீங்க. அண்டு கேரண்டி இது எல்லாமே கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதனால் நான் சொல்லலை. இந்த ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்புறம் இது வாங்குவீங்களா, இல்லை இன்னொரு ஃபோனும் இருக்குது, அது கொஞ்சம் இதோட விலை அதிகம், அது வாங்குவீங்களான்னு பார்க்கலாம். ஸோ அதை பற்றியும் பார்த்துடலாம் வாங்க. இந்த நோட் 1ல் நமக்கு என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சூப்பரான ப்ராசஸர் G85. இது உண்மையிலேயே மீடியாடெக்கோட ஒரு சிறந்த ப்ராசஸர் தான் இப்போதைக்கு. அண்ட் இதை கொடுத்ததுனால நமக்கு உண்மையிலே லேக் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன் கேமிங்கில். ஸோ அதை தவிர கேமரா பார்த்திங்கன்னா ப்ரைமரி கேமராவே ஒரு 48 மெகாபிக்சலுக்கு இருக்குது. அண்ட் 5 மெகாபிக்சல் வைட் ஆங்கிள் மேக்ரோ லென்ஸ் அண்ட் டெப்த் சென்சார் இருக்குது. அப்புறமா செல்ஃபி கேமராவும் கொஞ்சம் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது தவிர பார்த்திங்கன்னா இதில் டைப் சி சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் 5000 mAh அதே தான் பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் அட்வான்ஸ் இந்த நைட் மோட்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் கேமராவை பற்றி ஒரு பில்டப் தான், பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. அண்ட் இந்த ஃபோன் பார்த்திங்கன்னா உண்மையிலே கொஞ்சம் சிறந்ததாக இருக்கும். ரிவர்ஸ் சார்ஜிங் எல்லாம் அதில் இருந்தது தான் இருக்குது. ஆனால் 18 watts சார்ஜர் இதில் இருக்கும், அவ்வளோதான். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 2 வேரியன்ட் ரிலீஸ் ஆகுது, 4GB 64GB அண்ட் 4GB 128GB. ஸோ இதில் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது பார்த்திங்கன்னா என்னோடய ஒப்பீனியன் தான், அதை சொல்கிறேன் கேளுங்க. அதாவது இந்த நோட் 1ல் பார்த்திங்கன்னா ஒரு 6GB அந்த 2வது வேரியண்ட்டில் 6GB வேரியண்ட்டில் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அண்ட் பேட்ரி கெப்பாசிட்டியும் கொஞ்சம் ஹை பண்ணியிருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா கொஞ்சம் ரேட் அதிகமாக தானே வச்சுருக்கீங்க, எதுக்கு பேட்ரி கம்மியாக வச்சுருக்கீங்கிற மாதிரி தான் தோணுது. ஒரு 1000 mAh அந்த மாதிரி. உங்களுக்கு நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அண்டு ஃபஸ்ட்டு ஃபோன் பார்த்திங்கன்னா வேறு லெவல். அதை பற்றி சொல்கிறதுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ப்ராசஸர் கொஞ்சம் ஓரளவுக்கு அப்கிரேட் பண்ணியிருக்கலாம். G35 போட்டுட்டு என்ஹான்ஸ் கேமிங் பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்கிறீங்களே, இது உங்களுக்கு நியாயமா அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன ஏக்கம். ஏன் வேறு ஏதாச்சும் ஸ்னாப் ட்ராகனில் போயிருக்கலாம். அண்ட் மீடியாடெக்லேயும் ஒரு நல்ல ப்ராசஸர் தேர்ந்தெடுத்துருக்கலாம். இதுதான் என்னோடய ஒப்பீனியன் தான். தப்பாக இருக்கலாம், ரைட்டாக இருக்கலாம். அண்ட் ஜஸ்ட் என்னோடய ஒப்பீனியனை ஷேர் பண்ணிக்கிட்டேன் கைஸ். நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்கள் ஒப்பீனியனை. ஸோ வேறு ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். பை கைஸ்.